எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம். எல்லாரும் நாங்கள் முடிஞ்சாக்க நாங்கள் எடுத்து பார்ப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோட வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நாங்கள் பார்ப்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன். ஆமென். இதுல சொல்லுது, அதாவது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் Le Saint-Esprit, எங்களை கட்டுகிறவர், il nous construit. எங்களை நல்ல நிலமாக, அதாவது கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறவர். Il nous change à ce que nous apportions des fruits. இங்க தேவன், நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்தோம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தம். Nous avons déjà vu que chaque promesse que Dieu nous donne, ce sont des promesses remplies du Saint-Esprit. இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது அருமையான வாக்குத்தத்தம். Une autre parole dit que ce sont des paroles douces. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அவர் எங்களை நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். La parole dit que tout ce qui nous a été promis, les promesses qui nous ont été données, nous construisent. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் நிறைய இருக்கிறது. Dans notre vie, nous pouvons avoir beaucoup d'épreuves, de problèmes que nous rencontrons dans nos vies. அப்படியாப்பட்ட நிர்மூலமானவைகள், ஒன்றுக்குமே முடியாத காரியங்கள், இழந்த காரியங்கள், கைவிடப்பட்ட காரியங்கள், Lorsque nous rencontrons des difficultés insurmontables, அவைகளை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார்னா கட்டுகிறவர். Que fait le Saint-Esprit? Le Saint-Esprit construit. பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். அடுத்த வசனம் சொல்கிறது, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். Les nations qui resteront autour de vous seront moi, l'Éternel, j'ai rebâti ce qui était abattu. ஆனபடியால நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, lorsque le Saint-Esprit vient en nous, எதெல்லாம் நம்மளால கைவிடப்பட்டிருக்குதோ, tout ce qui nous a été abandonné, எதெல்லாம் நம்மளால இயலாதென்று விடப்பட்டிருக்குதோ, tout ce que nous avons laissé parce que nous ne pouvions plus, இங்க வசனம் கர்த்தர் சொல்லுற காரியம் என்னவென்றால், l'Éternel dit, அதை செழிப்பாக மாற்றுகிறவர். c'est celui qui change cela en joie. அதை எங்களை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக Il மாற்றுகிறவர். nous remplit et comble de bénédictions. அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இப்ப நாங்க பார்க்கிறோம், கர்த்தர் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற போது, Lorsque le Seigneur, l'Éternel, nous remplit de bénédictions, எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற போது, lorsqu'il accomplit les promesses, அதன் நிமித்தமாக புறஜாதி மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். c'est ainsi que d'autres personnes, les autres peuples, peuvent voir Dieu à travers cela. அடுத்த வசனத்தை பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். Ésaïe 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறதாவது, l'Éternel, ton rédempteur, le Saint d'Israël dit. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்து எங்களை வெளியால கொண்டு வந்திருக்கிறார். L'Éternel nous a sortis des problèmes de nos vies. ஒரு வேளையில கடன் பிரச்சனையா இருக்கலாம், Peut-être un problème de finance, குடும்ப பிரச்சனையா un இருக்கலாம். problème familial. அந்த பிரச்சனை, போராட்டம், அதுக்குள்ள நாம சிக்கப்பட்டு நாங்க மடிஞ்சு போகல. Nous n'avons pas été envahis par ces problèmes-là. அடிமைத்தனத்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? ரட்சித்து வெளியால கொண்டு வந்தார். L'Éternel a sorti le peuple d'Israël d'Égypte. எத்தனையோ ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கப்பட்டு மடிஞ்சு போனாங்க. Plus de 1000 personnes israélites ont été envahies par cette ஆனால்
6,00,000 புருஷங்களை மோசே மூலமாக வெளியால கொண்டு வந்தார். Mais une grande partie du peuple a été sortie d'Égypte. இன்றைக்கு ஒரு சின்ன குடும்பத்துல சின்ன ஒரு பிரச்சனை எத்தனை பேர் தற்கொலை பண்றார்கள். Des fois, nous pouvons voir dans des familles des petits problèmes et des gens qui se suicident. கடன் பிரச்சனை தற்கொலை பண்றார்கள். Des problèmes de finances, les gens se suicident. ஏதோ குடுக்கல் வாங்கல் தற்கொலை பண்றார்கள். Des problèmes de dette et ils se suicident. அந்த பிரச்சனை அவர்களை மேற்கொண்டு அவர்களை அழிச்சு விடுகிறது. Le problème surmonte et détruit l'être. ஆனால் தேவன் நம்ம என்ன செய்திருக்காருன்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியால கொண்டு வந்திருக்கிறார். Mais l'Éternel, qu''a-t-il fait? Il nous a sortis de ce problème. ஆனால் போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். உலகத்துல உங்களுக்கு நமக்கு முடிவு பரியந்தமும் போராட்டம் இருக்குது. Mais bien que les épreuves seront toujours là, ils seront là jusqu'à la fin des temps. நாங்க பார்க்கிறோம் இலங்கை கஷ்டப்பட்ட நாடுகள்ல பார்க்கிறோம். Nous pouvons voir dans les pays pauvres comme au pays. ஒரு 30,000 ரூபாவுக்கே குடும்பம் முழுக்க தற்கொலை பண்றார்கள். Des fois pour peut-être 30,000 roupies, 30,000 roupies, les gens se suicident. Une famille se suicide. இந்த நாட்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. Vous avez pu voir ces derniers temps. 30,000 pour seulement 30,000 roupies. நம்ம காசுக்கு 300 யூரோவும் இல்ல. Cela ne fait même pas 300 euros en euros. அந்த காசு கொடுக்க முடியாம வட்டி செலுத்த முடியாம அதுக்காக ஒரு குடும்பமே சாகுது. Parce qu'il n'arrive pas à rembourser cette somme-là, une famille entière peut être détruite et se suicide. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு nous qui sommes enfants de Dieu, அந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் நம்ம வெளியால மீட்டு கொண்டு வரார். l'Éternel nous a sortis de ces problèmes-là. அந்த பிரச்சனையை தாண்ட pour supporter le problème, ஜெயம் கொள்ள pour être victorieux du problème. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் n'importe quel problème que ce soit, வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தங்கள் வேதம் சொல்லுகிறது. toutes les promesses sont saintes selon la parole. அங்க பிரச்சனைக்கு உள்ளுக்குள்ளே கர்த்தரங்களை விட இல்ல. Il nous a pas laissé dans le problème, அதுக்கு வெளியாளங்களை கொண்டு வரார். il nous a sortis du problème. அதான் இங்க வசனம் சொல்லுகிறது நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர் என்று சொல்லி. c'est pourquoi la parole dit qu'il construit. பாழா போன நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி. c'est ce que la parole dit. ஆனபடியால் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காரியங்களை செய்யறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். c'est pourquoi le Saint-Esprit est seul et suffisant pour qu'il fasse toutes ces choses-là dans nos vies. அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, la parole dit, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதற்கு வாசிங்க இருக்கா அந்த வசனத்தை. எசேக்கியேல் 36 இருக்கா? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவரை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னது நான் தான், செய்ய போறதும் நான் தான். Ainsi l'Éternel il dit que il l'a dit et c'est celui qui a parlé qui agira. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நல்ல நாளிலே aujourd'hui c'est un jour saint, un bon jour. ஏன்னா கர்த்தர் தான் இதை சொன்னவர், அவர் தான் இதை செய்ய போறார். parce que c'est lui qui l'a dit et c'est lui qui va agir. நாங்கள் நம்முடைய பலத்தினால எதையுமே செய்ய முடியாது. nous ne pouvons rien faire de notre propre force. மனுஷனுடைய பிரயாசம், மனிதனுடைய முயற்சி எல்லாமே ஒரு அற்பம். tout ce que nous pouvons faire en tant qu'être humain est pas suffisant. கர்த்தர் காரியங்களை செய்கிற போது lorsque l'Éternel agit et fait, நாங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் செய்வார். il fera des choses miraculeusement. எவ்வளவோ காரியங்கள், பிரயோசனம் இல்லாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், சரியில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நாங்கள் செய்கிறோம். ainsi il va nous conduire dans une vie à être rempli d'une utilité et non des choses inutiles. ஆனால் अनेक நாட்களுக்கு பிறகுதான் தெரியும் இது பிரயோசனம் இல்லை. des fois nous faisons des choses et c'est plus tard que nous nous rendons compte que ce sont des choses inutiles. இதனால ஒன்றும் அநியாயம், நஷ்டம். suite à cela j'ai eu des pertes. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, lorsque le Saint-Esprit vient en nous, பரிசுத்த ஆவியானவருடைய போதனைக்கு நம்மளை உட்படுத்துகிற போது, lorsque nous nous accordons à la parole du Saint-Esprit, தேவன் நமக்கு என்ன செய்கிறாராம்? que fait Dieu dans nos vies? பிரயோசனமானதை
உனக்கு என்ன செய்றாராம்? போதித்து போதித்து பிரயோசனமான காரியங்கள், நன்மையான காரியங்கள். Il va nous enseigner des choses pour notre bien. வாசிக்காதீங்க. எசையா 1:17 சொல்லப்படுது, நன்மை செய்ய படியுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரயோசனமானதை உனக்கு போதித்து நான் உனக்கு டீச் பண்ணுவேன். Donc Dieu dit qu'il va nous enseigner des choses utiles. Bon. அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மள ஒப்பு கொடுக்க வேணும். Ainsi que devons-nous faire? அப்ப யாக்கோபு ஒரு கட்டத்துல சொல்றார், Jacob dit à un moment, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், j'ai tout essayé, இனி என்னால இயலாது, mais je ne peux plus. என்னால முடியாது. Je ne peux plus. இப்படி அநேக பரிசுத்த தாவீது ராஜா ஒரு கட்டத்துல சொல்றார், Même David, il a dit à un moment, இனி கர்த்தரின் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். maintenant je ne croirai que Dieu. கர்த்தர் மேல நான் பற்றுதலா இருப்பேன். Je serai très attentif. சவுல் ஒரு கட்டத்துல சொல்றார், Saoul dit à un moment, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேணும்? que dois-je faire? Seigneur? எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், J'ai tout essayé. உமக்கு நான் இனி என்ன செய்ய வேணும்? Que dois-je faire? ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதிப்பேன், நீ போ. Dieu dit, je t'enseignerai, va. நீ போ, 3 நாள் இடத்துல இரு. Va et installe-toi, je அங்க t'enseignerai. ஒரு அனனியாவை நான் ஒரு ஆளை அனுப்புவேன். Je t'enverrai quelqu'un. அங்க அவர்கள் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. Il te donnera le baptême. அப்ப அவருக்கு போதிச்சு கர்த்தர் காரியங்களை செய்கிறார். Ainsi, il nous enseigne. அப்ப பிரயோசனமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலையா இருக்கலாம், Que ce soit le travail dans nos vies, பிள்ளைகள காரியமா இருக்கலாம், que ce soit les choses de nos enfants. அப்ப என்ன சொல்றாருங்க? பிரயோசனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற போதிச்சால் மாத்திரம் போதாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நடக்கவும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். Le Saint-Esprit dit qu'il n'est pas suffisant, il nous instruit pas seulement, mais il nous conduit également. Il nous montre. மோசேக்கு தேவனுக்கு சொல்றார், Moïse a dit à Dieu, நீர் எங்களோட வரையில்லை என்று சொன்னால், si vous ne venez pas avec moi, நீர் எங்களோட நடக்கையில்லை என்று si tu ne சொன்னால், marches pas avec moi, நாங்க நடக்க போக மாட்டோம், nous n'irons pas. நாங்க நடக்க மாட்டோம். Nous ne marcherons pas. நீர் நாங்கள் எதனால விசேஷித்தவர்கள்? Pourquoi nous avons été prédestinés? தேவன் எங்களோட வர்றதுனால, Parce que Dieu est avec nous. தேவன் எங்களோட உறவுல இருக்கிறபடினால Parce qu'il est en alliance avec nous. நாங்கள் விசேஷித்தவர்கள். C'est pour cela que nous sommes spéciaux. இப்ப நாங்கள் தேவனை அறியாத ஜனங்களா இருந்தோம், Si nous étions un peuple qui ne connaissait pas Dieu, நிர்மூலமானவர்களா இருந்தோம், si nous étions dénudés, பாழாய் போன நிலங்களுக்கு ஒப்பான ஆட்களாக இருந்தோம். si nous étions des personnes de la இப்ப sorte, பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பி le Saint-Esprit envoie les gens. அவர் என்ன செய்ய, நான் உங்களுக்கு போதிக்க போறேன், Il dit qu'il va nous instruire. நீங்கள் எல்லாம் பிரயோசனம் உள்ளவர்களாக மாற்ற Vous போறேன், devez changer en des personnes utiles. ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களா நான் மாற்ற Je போறேன். vais vous changer en bénédiction, dit-il. ஆமென். Amen. அப்ப ஆனபடினால என்ன செய்யறானாம்? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. ஆமென். ஆனபடியால இந்த வார்த்தைக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? விசுவசிக்க வேணும். Il faut ainsi croire, avoir la foi en la parole. கர்த்தர் மேல நாங்கள் விசுவாசமா இருக்க வேணும். Nous devons avoir la foi en Dieu. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிற மனுஷன் அவன் ஒரு காலமும் அவன் வெட்கப்பட்டு போவான். Celui qui croit en Seigneur n'aura point honte. கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிற மனுஷன், Celui qui croit en Dieu, என்ன இருந்தான இல்லாவிட்டான என்ன எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் சொன்னாலும் n'importe quelle situation qu'il pourra rencontrer, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க வேணும். il aura toujours confiance et la foi en Seigneur. அவரை மாத்திரம் நாங்க பார்க்க வேணும், அவரை மாத்திரம் நாங்கள் பார்க்க வேணும். Il dira qu'il voudra voir que le Saint-Esprit, que le Dieu. அவர்தான் நம்முடைய எங்களை விழாமல் பாதுகாக்கிறார். C'est celui qui nous préserve sans nous faire tomber. யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல எக்ஸோடஸ் 15:13. Exode 15. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். அப்ப திருப்பி ஒருக்கா வாசிங்க. நீர் மீட்டு கொண்ட கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறாராம்?
மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை எங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஆமென். இப்ப பாருங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு, pour adorer Dieu, தேவனை தொழுது கொள்றதுக்கு, pour adorer Dieu, அவர் என்ன செய்யுங்க, வசனம் என்ன சொல்லுது? que la parole dit, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக. அப்ப ஒரு நாம கர்த்தரை ஆராதிக்க வேணும், சபையில நாங்கள் கூடி வர வேணும் என்று சொன்னாலே தேவன் பரிசுத்த ஆவியானவரால தான் நாங்கள் அந்த காரிய சபைக்குள்ள வர முடியும். Si nous devons adorer Dieu et que nous devons nous rassembler pour louer Dieu, c'est seulement par le Saint-Esprit que nous le pourrons. அனுதினமும் கர்த்தர் ஆத்துமாக்களை அழைச்சு கொண்டு வரார். Tout le temps, le Saint-Esprit emmène des âmes. இந்த கொரோனாக்கு பிறகு எவ்வளவோ பெரிய மாற்றம். Il y a eu beaucoup de changements après la crise sanitaire. ஆனா உண்மையிலே நாம எல்லாரும் நீங்க சந்தோஷப்படணும், கர்த்தர் எங்களை மாறாம வச்சிருக்காரு என்று. Aujourd'hui, nous devons nous réjouir que nous n'avons pas changé, que nous sommes là encore. நாங்களும் சபையில நிக்கிறமே என்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்க வேணும். Nous devons être joyeux du fait que nous sommes là dans l'assemblée de Dieu. இந்த நாட்கள்ல இப்ப இந்தியா ஸ்ரீலங்காக்கெல்லாம் போயிருந்தேன். Ces derniers temps, pasteur est parti au Sri Lanka et en Inde. ஒரு ஊழியக்காரன் அவர் ஊழியம் எல்லாம் நிப்பாட்டி அவர் எலக்ட்ரிக்கல் வேலையில நல்ல சந்தோஷமா இருக்கிறார். Un serviteur de Dieu a arrêté de faire le ministère pour Dieu et actuellement électricien, il est heureux. இந்த கொரோனா வந்து கனவேர கணக்கு விதத்துல மாத்திட்டு. La crise sanitaire a fait des changements dans beaucoup de personnes dans leur vie. அப்ப நாம கிருபையால தான் நாம இந்த நிலைச்சு நிக்கிறோம். Si nous sommes là aujourd'hui, c'est seulement par sa grâce. இத குறித்து நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட வேணும். Vous devez tous être joyeux de cela. அழைக்கப்பட்டவர்கள் अनेகர். Il y a eu beaucoup de personnes qui ont été appelées. தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர் சிலர். Mais peu de personnes ont été connues. அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளேயும் அதாவது பிசாசு வஞ்சிக்குது. Même dans les personnes qui ont été connues, l'ennemi agit. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. Parce que l'arrivée du Christ est sous peu. நம்முடைய வாழ்க்கையில தெரிவு ஒரே ஒவ்வொரு நாளும் தெரிவு தான். Tous les jours de notre vie, nous avons des obstacles et des combats. ஆனபடியால ஒன்று நாங்க ஜீவனுள்ள ஒரு தொகையில இருக்கிறது பெரிய கிருபை. Le fait que nous soyons vivants aujourd'hui, c'est une grâce. தேவன் எங்களை இந்த சபையில வச்சிருக்கிறது இன்னும் பெரிய கிருபை. Le fait que nous soyons dans l'assemblée de Dieu aujourd'hui, c'est une grâce. அவரை ஆராதிக்கிறது அதைவிட பெரிய கிருபை. Le fait d'adorer Dieu dans son saint temple, c'est une grâce de Dieu. இது தேவன் தான் அவன் செய்கிற காரியம். C'est Dieu qui agit ainsi. இது நம்முடைய பலத்தினால நடக்கிற காரியம் அல்ல. Ce n'est pas par notre force que cela se passe. அவர்தான் நமக்குள்ள ஆவியை ஊற்றுகிறவர். C'est lui qui renverse son esprit en nous. அவர்தான் நம்ம ஊற்றி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எங்களை நடத்துகிறவர். C'est lui qui nous remplit de son Saint-Esprit et qui nous fait conduire devant lui. நமக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விழக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. Bien que nous ayons des problèmes pour tomber à droite ou à gauche, ஆனாலும் நாங்கள் விழுந்து போகாம எங்களை தாங்கி நடத்துகிறவர். c'est celui qui nous a gardés préservés pour pas qu'on tombe. அவர் நமக்குள்ள இருந்து வழி இதுவே என்று அவர் சொல்லி கொடுக்கிற ஒரு போதகர் நமக்குள்ள இருக்கார் என்று வசனம் சொல்லுது. C'est notre enseignant pour nous dire ce que nous devons faire. அவருடைய அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம காது கொடுக்க Nous வேண்டும். devons savoir entendre sa voix. பிரசங்கிலே 3ஆம் அதிகாரம் வாசிக்காதீங்க. அதுல என்ன சொல்லப்படுது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது, நேரம் இருக்குது. Il est dit dans la Bible qu'il y a un temps pour chaque chose. இப்ப இருக்கிற இந்த கொரோனாக்கு அப்புறம் இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை. Aujourd'hui, le temps après la crise sanitaire est un temps différent d'avant. அப்ப இந்த சூழ்நிலையில நாங்கள் தானியேலுடைய தீர்க்கதரிசி புத்தகத்துல நாங்க பார்த்தது போல இரும்பும் களிமண்ணும் உடைய ஒரு காலம். C'est comme nous avons vu dans le livre de Daniel, c'est un temps une époque de fer et de clé. அப்ப இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. Ce sont deux choses qui ne s'assemblent pas. இப்ப பாருங்க, எல்லா மனுஷர்களும் நமக்கு தெரிஞ்ச ஆட்களை பாருங்க, ஒன்றிலும் ஒரு ஈடுபாடு இருக்காது. Regardez aujourd'hui, peut-être autour de vous, il y a des non-assemblements entre personnes. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரஷர் மாதிரி. Il y a comme une pression entre les personnes. ஏதோ ஒன்றிலும் ஒரு டச் இல்ல. Il n'y a pas d'assemblement.
எல்லாருமே ஒரு சன்னியாசியல் மாதிரி வந்துட்டோம். Nous sommes venus un peu indifférents. ஒன்றுமே பற்றில்ல, Indifférents, dans l'indifférence. ஒன்றுமே பிடிப்பில்ல. On n'aime pas. இது அப்படியாப்பட்ட ஒரு ஆவிதான் இந்த பூமியை சூழ்ந்து இருக்கிறது. À l'heure actuelle, c'est un esprit de la sorte qui est en train d'agir. இப்ப பிரசங்கிட புஸ்தகத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. 3:1 வாசிங்க. இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சீக்கிரமா சீக்கிரமா. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்ப கர்த்தர் நேர்த்தியா சொல்லி இருக்கிறார் இந்த காலம் எப்படி இருக்கும். Dieu, il a dit clairement que ce temps-là sera de la sorte. வாசிங்க. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் வானத்துக்கு கீழே ஒவ்வொரு சமயம் உண்டு, நேரம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம். 7 வாசிங்க. அதுல 7வது வசனம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். Ainsi, il y a un temps pour chaque chose. அப்ப இப்ப இருக்கிற காலம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காலம். Vous savez tous qu'aujourd'hui nous vivons dans une époque où il y a une différence. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில Dans un contexte de la sorte, வசனம் என்ன சொல்லுறது? que dit la parole? நான் உன்னை போதித்து உன்னை நடத்துவர். La parole dit, je vais t'enseigner, je vais te conduire. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவன். Je te conduirai selon la voie dans laquelle tu dois te conduire. இங்க பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில 6 நாளும் நல்ல டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையில டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்கும். Nous allons voir que les 6 jours de la semaine, il n'y a pas de problème de transport, mais seulement le dimanche, nous allons rencontrer des problèmes. ஸ்ரீலங்காவில ஞாயிற்றுக்கிழமையில கர்ஃபியூ. Au Sri Lanka, le dimanche, c'est un couvre-feu. வெளியில போனா சுட்டு போடுவாங்க. S'ils vont dehors, ils seront éliminés. யோசிச்சு பாருங்க, அங்க கர்ஃபியூவே இருக்குது. Il y a le couvre-feu. மற்ற நாடுகள், இந்தியா வேறு இடங்களில் போட்டா அங்க எல்லாமே இப்ப எல்லா உலகம் பூரா தான் இந்த மாற்றம் வருகிறது. Il y a ce changement dans le monde entier. ஆனபடியால இது நமக்கு இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல. Ce n'est pas que en France. அப்ப காலங்களை நாங்கள் அறிஞ்சு அதுக்கேற்ற விதமா நாங்கள் செயல்பட வேணும். Ainsi, nous devons nous renseigner de l'époque dans laquelle on vit et agir selon la sorte. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் சோர்ந்து போக கூடாது. Nous ne devons pas nous affaiblir devant Dieu. பயப்பட கூடாது. Nous ne devons pas avoir peur. யோபு சொன்னது போல என் மேய்ப்பர் உயிரோட இருக்கிறார். Comme a dit Job, mon Dieu est vivant. ஆமென். ஆனபடியால நாங்க தைரியமா தான் இருக்க வேணும். Ainsi, nous devons être fortifiés. நம்மால முடிஞ்ச காரியத்தை கர்த்தர் நம்ம கொண்டு செய்வார். Si nous le pouvons, Dieu le fera à travers nous. ஆனா இந்த நாட்களை நாங்கள் அறிஞ்சு அதுக்கேற்ற விதமாய் செயல்பட வேண்டும். Ainsi, nous devons connaître le temps dans lequel nous vivons et agir ainsi. அப்ப இந்த அவர் என்னவா நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக நம்மை நடத்துவார். Dieu dit qu'il nous conduira devant l'assemblée de Dieu. தாவீது ராஜாவுடைய குடும்பத்திலும் எவ்வளவோ போராட்டம் இருந்தது. Il y avait beaucoup de problèmes dans la vie de David, du roi David. தாவீதுக்கு கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் என்று அவர் சொல்லுவார். Pour David, Dieu était un Dieu de conseil. ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னதுடனே அவர் உடனடியாக சந்தோஷமா நேரா போனார். Quand Dieu lui disait d'aller à l'église, il y allait joyeusement. மகிழ்ச்சியோட போனார். Il y allait avec la joie. எவ்வளவுதான் போராட்டம் பிரச்சனை இருந்தாலும், bien qu'il avait énormément d'épreuves, வீட்டில் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், bien qu'il avait beaucoup de problèmes à la maison, நான் ஒரு ஆரம்ப காலத்துல ரெஸ்டாரண்ட்ல நான் ஒரு சர்வரா வேலை செய்தேன். Pasteur travaillait en tant que serveur dans un restaurant il y a des années. வேலை செய்யக்கல ஒரு நாள் ஒரு டாக்டர் வந்து அங்க சாப்பிட வந்தார். Lorsqu'il travaillait, il y avait un docteur, un médecin qui est venu manger dans ce restaurant. அவர் சாப்பிட வரும்போது சாப்பிட்டுட்டு எனக்கு பெரிய டிப் காசு பயங்கரமான பெரிய அளவில் தந்தார். Une fois qu'il avait dîné, il lui a donné un pourboire important. அப்ப அந்த காசு நான் வேண்டி உள்ள வைக்கவே இல்ல. Ainsi, je ne l'ai pas pris et ne l'ai pas mis à l'intérieur de ma poche. ஆனா அது அவர் சாப்பிட்டதை விட 3-4 மடங்கு பெருசு. C'était beaucoup plus important que la somme qu'il avait mangée. நான் நினைச்சேன் நான் தவறுதலா தந்துட்டாரேன்னு. Il s'est peut-être dit qu'il avait fait une erreur. நான் கேட்டேன் டாக்டர் இந்த காசு என்று சொல்லி 2-3 தடவை கேட்டேன். Ainsi, il lui a redit au docteur, vous vous êtes peut-être trompé.
அப்ப அவர் தெளிவா சொன்னார், இல்ல இது உனக்கு தான். Non, il a dit clairement que c'était pour le pasteur. ஏனென்றா Pourquoi? நான் வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு எத்தனையோ மாசம் ஆயிட்டேன்டார். Parce que cela faisait très longtemps qu'il n'avait pas mangé paisiblement chez lui. அவர் வீட்டுல சமாதானமா மனைவியோட சந்தோஷமா சாப்பிட்டு கனகாலம்னு Il சொன்னார். a dit qu'il n'a pas mangé paisiblement avec sa femme depuis des mois. நீங்க சிரிச்சு இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க நல்லபடியா எனக்கு சாப்பாடு தந்தீங்க. Vous m'avez donné à manger avec la joie dans ce restaurant. ஆனா அதுக்காக நான் உனக்கு தந்தேன்னு சொன்னார். Ainsi, c'est pour cela que je vous ai donné cela. அப்ப தாவீது ராஜாவை பாருங்க, அவருக்கு எத்தனையோ பெரிய போராட்டம் வீட்டுக்குள்ள இருக்கு. Pour regarder dans la vie du roi David, il avait beaucoup de problèmes dans sa vie. ஆனா அவரை நடத்தின தேவன், Mais le Dieu qui a guidé அவரை David, நடத்தின ஆவியானவர் l'esprit de Dieu qui a guidé David, ஆலயத்துக்கு போற போது lorsqu'il allait à l'église, நேர்த்தியாக நடத்தினார், il y allait droitement, சந்தோஷத்தோட நடத்தினார், avec la joie, சமாதானத்தோட avec la நடத்தினார். paix. அவர் ஒன்றுமே மகிழ்ச்சியோட வந்தார். Il était venu avec une joie, அவருக்கு போராட்டம் இருந்தது. bien qu'il avait des épreuves. ஆனா தேவன் நடத்தின விதம் Mais la façon dont Dieu l'a conduit, நேர்த்தியான பாதையிலே நடத்தினார். c'était une voie droite. இன்றைக்கும் நம்ம சுற்றி அநேக பிரச்சனை போராட்டங்கள் இருக்கலாம். Nous pouvons avoir dans nos vies beaucoup de problèmes, de tribulations autour de nous. நாங்கள் போராட்டம் பிரச்சனைகளோட வந்தாலும் Bien que nous soyons venus avec nos problèmes et tribulations, தேவனுடைய சன்னிதானத்தில் எல்லாத்தையும் விட்டு மறந்து கர்த்தர் எங்களை போதித்து நடத்துவார். lorsque nous sommes ici, nous devons tout oublier, nous devons tout laisser de côté et il nous enseignera, il nous conduira. அதுதான் இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்றார். C'est pourquoi nous disons que c'est la paix que Dieu nous donne et que le monde ne peut pas nous donner. நாங்க போற போது ஆவியில புதுப்பிக்கப்பட்டு நாங்க பலியால போக வேண்டும். Lorsque nous sortons de l'église, nous devons être régénérés. அதுதான் நீங்க வசனம் சொல்லுது. C'est ce que la parole dit. ஆலய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக Nous devons nous conduire droit devant la parole, மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட கர்த்தர் நடத்துறவர், avec joie et paix. அப்ப அன்றைக்கு நான் சேவனைக்குள்ள உள்ள அந்த காசு தரைக்குள்ள, Lorsque il m'a donné l'argent, lorsque je servais, அப்ப நான் உள்ளுக்குள்ள யோசிக்கிறேன், alors, le pasteur il s'est dit au fond de lui-même எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, que j'ai beaucoup de problèmes, எவ்வளவு போராட்டம் இருக்கு, j'ai beaucoup d'épreuves, ஆனாலும் அந்த இடத்துல நாம சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டும். mais bien que cela, je dois servir avec la joie. ஏன் அந்த போதனை அந்த ரெஸ்டாரண்ட்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Parce que il nous a été donné cette responsabilité dans ce ஒரு restaurant. வியாபார சரஸ்ல நிக்கிறவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. Parce que cela nous a été enseigné. எல்லாரையும் மகிழ்ச்சியாக கவனிக்க வேணும். Parce que nous devons nous occuper de nos clients avec joie. சந்தோஷமா இருக்க வேணும். Avec joie. ஆமென். Amen. ஆனபடியால் அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு போதும். அப்ப நாங்க பார்க்கிறோம், நம்முடைய இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வாராம், போதித்து கற்றுக் கொடுத்து நம்ம அவர் நடத்துவார். Que va faire le Saint-Esprit? Il va nous enseigner, il va nous diriger selon sa sainteté. ஆமென். அடுத்த வசனத்திற்கு வாசிங்க. 1 பிலிப்பியர் 5:6. பிலிப்பியருடைய புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 5ஆவதுல இருந்து 6ஆவது வசனத்துக்கு. சீக்கிரமா வாசிங்க. பிலிப்பியர் 1:5-6. எங்க அப்பா, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் சீக்கிரமா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு
தேவனே எனக்கு சாட்சி. பாருங்க, பவுல் எவ்வளவு கட்டுக்கள், அடி, உபத்திரவம், பாடுகள், எத்தனையோ காரியங்களுக்குனால கடந்து போயிருக்கலாம். அவர் என்னென்ன சொல்லுறார்? Bien que Paul ait pu traverser énormément d'épreuves, que dit-il? எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியிலையும், Au milieu de tous les problèmes, அவர் தன்னுடைய பிரச்சனையை உள்ளுக்குள்ள கொண்டு வர இல்லை. il n'a pas ramené ses problèmes devant. அதான் நாம சபைக்குள்ளேயும் நம்முடைய தனிப்பட்ட ப்ராப்ளங்களை நாம் உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. C'est pourquoi nous ne devons pas ramener même à l'église nos propres problèmes. நம்ம அந்த ப்ராப்ளம், அந்த பிரச்சனை நம்முடைய ஆத்துமாவை நெருக்க கூடாது. Il ne faut pas que nos problèmes puissent écraser notre âme. அந்த ஆத்துமாவில் நாங்க விடுதலையோட இருக்க வேண்டும். Nous devons avoir une âme libérée, மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும். avec une âme joyeuse. அப்பதான் நாம ஒரு துதியின் ஆடையால நாம அலங்கரிக்கப்பட முடியும். C'est ainsi que nous pourrons avoir un habit de lumière. சங்கீத புத்தகம் 32வது சங்கீதத்தில் 8வது வசனம். Psaume 32 verset 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, வாசிங்க இருக்கா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? உனக்கு காட்டுவேன், நமக்கு காட்டுவார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது ஒரு தாய் கூட இதை செய்ய முடியாது. L'Éternel dit qu'il l'instruira, il montrera la voie qu'il doit suivre. 24 மணி நேரம் ஒரு கை குழந்தையை வச்சிருக்கிற தாய், une mère qui va garder son bébé 24 heures sur 24, தந்த கண்ணை குழந்தை மேல வச்சிருக்க முடியுமா? est-ce qu'elle peut garder ses yeux 24 heures sur 24 sur son enfant? குழந்தைய பக்கத்துல வச்சிட்டு தூங்குறாங்க. Elle dort à côté de son enfant. குழந்தை உருண்டு பொத்தன்னு கீழே விழுகுது. Des fois l'enfant peut tomber. கத்துன அப்புறம் தான் அம்மா எழும்பி பார்க்கறா. La maman se réveille une fois que l'enfant a pleuré. இப்படி எத்தனையோ இடத்துல நடக்குது. Dans beaucoup d'endroits cela s'est passé. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? Mais Dieu dit, உன்மேல நான் இந்த கண்ணை வைத்து நான் உன்னை ஆலோசனை தந்து உன்னை நடத்துவேன். Dieu dit que j'ai posé mes yeux sur toi et je te conseillerai et je te conduirai. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். Ça c'est une promesse que le Saint-Esprit nous donne. ஆனா இதை நாங்கள் புடிச்சு கொள்ள வேணும். Mais cela nous devons le comprendre. நான் அடிக்கடி இந்த சாட்சியை சொல்றேன். நான் Souvent je dis mon témoignage, le pasteur dit son témoignage. தண்ணிக்குள்ள மயங்கி விழுந்ததுக்கு பிறகு, J'ai été évanoui dans l'eau. அறிவில்லாம போனதுக்கு Je பிறகு, n'avais plus conscience. ஆறு கண்ணை வைக்கிறது? Qui a posé les yeux sur moi? ஆறு நம்ம தூக்குறது? Qui m'a relevé? கர்த்தர். C'est Dieu, c'est l'Éternel, le நீ Seigneur. தண்ணீரை கடக்கிற பொழுது நீ மூழ்கி போக மாட்ட. Tu ne seras pas englouti par l'eau. அக்கினியை தாண்டுற போது நீ வெந்து போக மாட்ட. Si tu traverses le feu, tu ne seras pas brûlé. தேவன் மேல நாங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும். Nous devons avoir la foi en Dieu. ஒண்ட குறித்து நீ பயப்படாதீங்க. Nous ne devons pas avoir peur de quoi que ce soit. என்ன பரிசுத்த ஆவியானவர், Car le Saint-Esprit, கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ il a en Jésus-Christ, அவர் கல்லறையில இருந்து வெளியால கொண்டு le வந்தவர். Saint-Esprit a emmené Jésus-Christ à l'extérieur du அவர் tombeau. ஜெயம் கொடுக்கிறதான ஒரு ஆவி. C'est l'Esprit qui donne la victoire. அதான் வேதம் சொன்னான், உலகத்தை நான் ஜெயித்தேன். C'est pour cela la parole dit, j'ai vaincu le monde. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, Celui qui a victoire, அவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான். c'est celui qui sera victorieux de tout. எப்படிப்பட்ட போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், Quelques problèmes que nous pouvons avoir dans nos vies, எப்படிப்பட்ட ஒரு சகோதரன் நல்ல ஊழியம் செய்தவர், un frère qui faisait bien le ministère, நல்ல ஊழியம், நல்ல ஃபயரான ஒரு ஆள். il faisait le ministère avec beaucoup d'onction. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பிரமதத்து புள்ளைய திருமணம் ஆயிட்டார். À cause d'une raison, il s'est marié avec une personne non chrétienne. ஆனா எல்லாம் ஊழியம் எல்லாம் ஸ்டக் ஆயிட்டு. Tout le ministère a été suspendu. எல்லாரும் திட்டுனாங்க. Toutes les personnes l'ont engueulé, எல்லாரும் தூற்றினாங்க, l'ont disputé, l'ont renié. ஒரு காலத்துக்கு பிறகு, Une époque après, ஆனா பயங்கரமான வல்லமையான பெரிய காரியங்களை கர்த்தர் அந்த சகோதரன் மூலமா செய்தார். bien des époques plus tard, l'Éternel a fait des grandes choses à travers ce frère.
பெரிய காரியம் des உங்களுக்கு தெரியும். grandes choses. அவரோட சாட்சியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Vous avez sûrement dû entendre ces témoignages. ஆனா பயங்கரமான காரியத்தை Des grandes choses. நல்ல கத்தர் எடுத்து L'Éternel l'a élevé. லட்சக்கணக்கான திரள் பெரிய பெரிய கூட்டங்களை வச்சு Il a fait des assemblées avec des millions de personnes. இந்தியாவுல பெரிய காரியத்தை செய்தாங்க. Il a fait des grandes choses en Inde. ஆனால் ஒரு காலத்துல Dans cette époque-là, அவர் கடந்து போன அந்த பாதை dans l'époque où il a eu des difficultés, அது பயங்கர ஏளனமா இருந்தது. ce fut une époque très difficile. அவர் காரி துப்பாதையாக்களே இல்ல. Il n'y a personne qui ne lui crachait pas à la figure. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. Il y a un temps pour chaque chose. நாங்கள் காலத்துக்கு முன்னம் யாரையுமே நியாயம் தீர்க்க கூடாது. Nous ne devons pas avoir de jugement en qui que ce soit. கர்த்தர் நடத்துறவர். L'Éternel est celui qui conduit. கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிற பிள்ளைங்களை Il conduit les gens qui ont foi en lui. அவர் ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார். Il ne les abandonnera jamais. அவருடைய ஆலோசனை, Ses conseils, அவருடைய போதனை, sa parole, son enseignement, நடத்துற விதம் la façon dont il va vous conduire, நம்மால அறிஞ்சு கொள்ள nous ne முடியாது. pouvons pas nous avoir connaissance. அவர் கர்த்தர். C'est Dieu, c'est Seigneur. அவர் எப்படிப்பட்டவர்? Il est comment? அவர் கர்த்தர். C'est le Seigneur. ஆனபடியால வாசிங்க இருக்கா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் போதும். யோசிச்சு பாருங்க. Imaginez, சில பேர் பாடுகளுக்கெல்லாம் போய் il y a des personnes qui vont être dans des épreuves. தங்களோட வாழ்க்கைய முடிவில நல்ல ஓட்டம் ஓடுறாங்க. Ils conduisent leur vie vers une fin. சாலமோன் ராஜா பயங்கரமான எல்லாத்திலுமே தேர்ச்சி பெற்றவராய் இருந்தார். Le roi Salomon était très compétent dans beaucoup de choses. அவர் தன்னுடைய இஷ்டப்படியே எல்லாம் செய்தார். Il faisait les choses selon sa volonté. ஆலோசனை கொடுத்தார் கர்த்தர். Mais l'Éternel lui avait conseillé pourtant. ரொம்ப பரிதாபமா இருக்குது. Mais c'est triste. பரிதாபமா இருக்கு பைபிள்ல. என்ன சொல்றார்? Que dit-il? 2 தரம் நான் சாலமோனை கண்டு சந்திச்சு சொன்னேன்னு எழுதி இருக்கு. யோசிச்சு பாருங்க. Il a été dit dans la parole que Dieu dit 2 fois j'ai vu Salomon, je lui ai dit. அந்த வாசிச்ச அது கவலை வருது. Quand on lit cela, nous avons une tristesse. 2 தரம் சாலமோனை சந்திச்சு அவருக்கு ஆலோசனை சொன்னான். 2 fois Dieu l'a vu, l'a visité et lui a donné conseil. சாலமோன் கேட்கல. Mais Salomon n'a pas écouté. யோசிச்சு பாருங்க. Imaginez, ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், notre Dieu tout-puissant, இந்த சாலமோன் ராஜாவை கண்டு il voit le roi Salomon, 2 தரம் ஆலோசனை சொல்லி இருக்காரு. le visite et le conseille 2 fois. ஆனா அவர் கேட்கல. Mais il n'a pas écouté. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில Aujourd'hui dans nos vies, நமக்கு அவர் ஆலோசனை கொடுத்து il nous donne le conseil, கரம் பிடித்து il nous tient par la main, எங்களை வழி il நடத்துகிறவர். nous conduit, c'est celui qui nous மறுபடியும் conduit. வாசிங்க. உன்மேல் நான் உனக்கு போதித்து அப்ப நீ போதிக்கிற போது கேட்க வேணும். அப்ப நாங்க போதிக்கிறத நாங்க கேட்டோம்னா நமக்கு என்னவாம்? நீதிமொழிகளுடைய புத்தகத்துல 14:27 வாசிங்க. Il faut écouter ce qu'il nous instruit. சீக்கிரமா வாசிங்க, டக்குன்னு எடுங்க. நாங்க போதிக்கிறதை கேட்கறதுனால வர்ற ஆசீர்வாதம் என்ன? Quelles sont les bénédictions qui nous viennent lorsque nous écoutons l'enseignement? போன கிழமை மாத்திச்சுனாங்க, மறக்காதீங்க இந்த வசனங்களை. 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால நமக்கு வருகின்ற மரண கன்னிகைகள், போராட்டங்கள், நம்ம சில பிரச்சனையே மரணமா வந்துடும். Ainsi il est dit que lorsque nous craignons l'Éternel, la crainte de l'Éternel est une source de vie pour détourner des pièges de la mort. மரண கன்னிகைகளுக்கு என்ன செய்யலாம்? அதனால தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுறது. De craindre, nous pouvons nous détourner des pièges de la mort. சில பேர் சொல்லுவீங்க கர்த்தருக்கு தான் நாங்க பயம், பாஸ்டருக்கு பயப்பட தேவையில்லை. Des personnes, vous pouvez dire je n'ai peur que de Dieu mais pas de pasteur. அப்ப 13:14 வாசிங்க. Alors lisez le verset 13-14.
ஞானவான்களுடைய போதகம், அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று, அங்கே அதுவும் ஜீவ ஊற்று. Cela aussi est une source de vie. அதனால் அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதன் கர்த்தருக்கு பயப்படுறதும் ஒரு ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு தப்பலாம். அது போதனையை அது போதிக்கிறவனுக்கு நாம் அந்த வார்த்தையை கேட்கிற போது அதுவும் நமக்கு ஜீவ ஊற்று, மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். La crainte de l'Éternel est une source de vie pour se détourner des pièges de la mort, de la même façon que lorsque vous écoutez un prédicateur qui donne la parole de Dieu, qui est une source de vie également pour se détourner des pièges de la mort. சாலமோன் ராஜா அதை கேட்க இல்லை. Mais le roi Salomon n'a pas écouté. ஆனா சவுல் பாருங்க, ஆரம்பத்துல Regardez Saül au début. அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்த ஒரு மனுஷன். C'était quelqu'un qui écoutait la parole de Dieu. ஆரம்பத்துல தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் அவரை தெரிஞ்செடுக்கல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்தார். C'était quelqu'un qui écoutait la parole de Dieu. ஜனங்களுடைய சத்தத்தை காது கொடுக்கல. Il ne prêtait pas attention au peuple, aux gens. ஜனங்கள் பேசுறாங்க, இவனா எங்களை ரட்சிக்கிறவன், Les gens ils disaient est-ce que c'est lui? இவனா எங்களுக்கு செய்ய போறாங்கன்னு Est-ce que c'est ஜனங்க lui qui va திட்டுறாங்க. faire? Il le disputait, அவர் கண்டுகொள்ளல. mais il n'a pas fait attention. ஆனா அவர் தன்னுடைய ராஜ்யம் பெருத்த உடனே, Mais lorsque son royaume s'est agrandi, ராஜ்யம் பெருத்த நல்ல வசதி வந்த உடனே lorsqu'il a eu des aisances, ஆண்டவருடைய சத்தம் கேட்கல, il n'a plus entendu la voix de Dieu. தீர்க்கதரிசிக்கு காத்திருக்கல, Il n'a pas patienté aux promesses. ஜனங்களை பார்த்தார். Il a vu les gens. ஜனங்கள் தான் முக்கியம் என்று பார்த்தார். Il a dit que c'était eux le plus important. அதனால அவருடைய எல்லாமே போச்சு. Et ainsi tout est terminé pour lui. ஆனபடியெல்லாம் நம்ம வாழ்க்கையில C'est pourquoi dans nos vies, நாங்க போதும் கர்த்தருடைய அவருடைய போதனைக்கு நாம கட்டப்பட வேண்டும். nous devons toujours faire attention à l'enseignement de Dieu. பரிசுத்த ஆவியானவர், Le Saint-Esprit, அவர்தான் எங்களுக்கு போதித்து நடத்துறவர். c'est celui qui nous enseigne et qui nous conduit. அவர் எங்கள் நமக்குள்ள இருந்து போதிக்கிறவர். C'est celui qui nous enseigne de l'intérieur. அதை வாசிச்சு முடியுங்க இன்னும் ஒரு வாட்டி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என்னுடைய கண் பாருங்க, அதான் மறுபடியும் சொல்றேன், யாருமே நம்ம மேல இப்படி கண் வைக்க முடியாது. Personne d'autre que Dieu ne peut poser ses yeux sur nous. யாருமே இப்படி நம்மளை நடத்த முடியாது. Personne ne peut nous conduire de la sorte. கர்த்தர் நம்ம மேல கண் வச்சு அவர் அருமையா நடத்துவார். C'est le seul qui nous conduira bien dans nos vies. நம்முடைய பிரச்சனை சந்திக்கப்படையிலேயே, Nos problèmes ne sont pas vus. நம்முடைய தேவைகள் நிறைவேறலையே, Nos besoins n'ont pas été entendus. எவ்வளவோ பெருமூச்சு இருக்கலாம். Nous pouvons avoir des essoufflements. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. Mais pour chaque chose, il y a un temps. பிரசங்கி புத்தகத்துல இருக்குது, கர்த்தருடைய சமயம் என்று இருக்குது. Il est dit, கர்த்தருடைய சமயம், c'est கர்த்தருடைய சமயம், அந்த நேரம், டைம், le temps de Dieu. கர்த்தருடைய நேரம், C'est le temps du Seigneur. கர்த்தருடைய நாள், C'est le jour de Dieu. அவர் கர்த்தர். C'est le Seigneur. நம்ம காட்டிலும் அவருக்கு தெரியும் இது எப்ப நமக்கு இது செட் ஆகும், இது எப்படி எப்ப செய்ய வேணும், எப்ப செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். Bien que nous ne savons pas, lui sait en quel temps il nous doit des choses. ஆனபடியா சில காரியங்களுக்கு நாங்க பொறுத்திருக்கிறது, காத்திருக்கிறதுனால நாங்க ஒன்றும் கஷ்டப்படவே மாட்டோம், நஷ்டப்படவும் மாட்டோம். C'est pourquoi il est important de patienter aux choses dans la vie, ne pas se précipiter. நம்மளோட இதயம் இளைக்க பண்ணணும்னு வசனம் சொல்லுது. Il est dit dans la parole que nous aurons des difficultés au niveau du cœur. ஆனா தாவீது ராஜா தன்னுடைய இதயத்தை கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினார். Quand on voit la vie de David, il s'est réconforté en Dieu. மூல பைபிள்ல சொல்லப்படும் தாவீது ராஜா தன்னுடைய இதயத்தை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தினார்னு Il a சொல்லப்படும். été dit dans la parole que il a fortifié son cœur dans la parole de Dieu. ஆனபடியால தான் கர்த்தர் எப்போதும் தாவீது ராஜாவில் ஒரு மிகுந்த ஒரு அன்புள்ளவராய் இருந்தார். C'est pourquoi Dieu aimait profondément le roi David. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் உங்களுடைய அப்பா என்று சொன்னார். Il a regardé Abraham, il a dit, Abraham, c'est votre père. ஆபிரகாமை சொல்லல, ஒரு நாளும் ஆபிரகாம் அப்பான்னு சொல்லல. Il n'a pas dit c'est le père de Abraham. உங்களுடைய தகப்பன் என்று சொல்வார். Il a dit c'est votre père.
ஆனா தாவீது ராஜாவை சொல்லும்போது Mais lorsqu'il parle du roi David, தாவீது ராஜா என் அப்பான்னு சொல்லுவார். il a dit le roi David c'est mon père. யோசிச்சு பாருங்க. Imaginez. எவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய கர்த்தர். Dieu, un grand Dieu. ஒரு சாதாரண ஒரு தாவீது ராஜாவை une personne comme David. அவத தாவீதின் குமாரனே என்று சொன்னா அவ்வளவு சந்தோஷம். Il a dit mon fils David, il était heureux. இன்றைக்கும் நாங்கள் தாவீதின் குமாரனே என்று சொன்னா அந்த ஜெபத்துல ஒரு விசேஷித்த வல்லமை இருக்குது. Lorsque nous implorons le nom du roi David, il y a une puissance dans les prières. அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு அவருக்கு விருப்பம். Il aime entendre ces paroles. மற்றவங்க அதை சொல்றது அந்த விருப்பம். Il aime le dire aux autres. எல்லா இடத்திலும் தன்னை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கல தாவீதின் குமாரன் தான் கர்த்தர் சொல்றார். Dieu, il l'introduit toujours en disant c'est le fils de David, le fils de David. ஏன்? Pourquoi? தாவீது ராஜா Pourquoi le roi David? கர்த்தருடைய போதனையிலே நடந்தவர். Parce qu'il se conduisait selon la parole de Dieu. போதிக்கப்பட்டவர். Selon l'enseignement de Dieu. போதனையை ஏற்றுக்கொண்டவர். C'est celui qui a accepté l'enseignement de Dieu. அதனால தான் C'est pourquoi எவ்வளவோ போராட்டம் வந்தாலும் bien qu'il ait eu beaucoup d'épreuves, சிமேயு கல்லால் எறிகிறார். même Siméon il a jeté la pierre. இரத்தப்பிரியனே செத்து போன்னு கல்லால் எறிகிறார். Il avait jeté la pierre et qu'il avait dit de mourir. திட்டுறார். Il a disputé, insulté. சபிக்கிறார். Il a dit des malédictions. Il a maudit. ஓடி வந்து கேக்குறாங்க. Il est venu, ils lui ont demandé, வெட்டி போடுவோமான்னு. est-ce que nous allons te découper? அவர் என்ன சொல்றார்? Qu'a-t-il dit? கர்த்தர் அவன் மூலமா பேசுறார். L'Éternel parlera pour moi. நீ விட்டு. Laisse. கர்த்தர் பேசுறார் போல இருக்கு. L'Éternel parlera. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சில வேளையில அவமானம் நிந்தை என்ன பிரச்சனை இருந்தாலும் Ainsi dans nos vies, quelques problèmes que nous pouvons avoir dans nos vies, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு pour les enfants de Dieu, கர்த்தரை அறிஞ்சவர்களுக்கு pour ceux qui ont connu Dieu, சகலதும் நன்மைக்கு ஏதுவா தான் பெறுமாம். tout ce qui se passera que pour des bonnes choses. சகலதும் நன்மைக்கு ஏதுவா பெறும். Toute chose qui se passe dans vos vies se passera pour des bonnes choses. ஒருவேளையில பிரச்சனை என்றாலும் Même si vous avez des problèmes, கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு ஒரு ட்ரெய்னிங் தந்து தான் நமக்கு விடுதலை ஆவார். l'Éternel vous donnera une épreuve et vous entraînera et vous délivrera. அவருடைய போதனைக்குள்ள நாங்க கடந்து போகணும். Il faut aller selon l'enseignement de Dieu. அடுத்த வசனம் நாங்க வாசிப்போம். சங்கீத புத்தகம் 143ல 10வது வசனத்தை இருக்க வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். அப்ப இன்னைக்கு பரிசுத்த இந்த ஆவியானவர் மறுபடியும் இருக்க வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. யோசிச்சு இதெல்லாம் அவருடைய ஜெபம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. Regardez la vie de David. எவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு இரக்கமான காரியங்கள். Ce sont des choses très sensibles. உமக்கு பிரியமான தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு செயல்படுறது கஷ்டம். Il demande à faire la volonté de Dieu et c'est difficile de faire la volonté de Dieu. போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது. Comme il a été dit la semaine dernière. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். Lorsque Isa est parti voir David, கர்த்தர் சொல்லல. Dieu n'a pas dit. 8வது புள்ளையை அபிஷேகம் பண்ணன்னு சொல்லல. Il n'a pas dit va faire l'onction à ton 8e enfant. நீ தைலத்தை எடுத்துக்கொண்டு போ. Il a juste dit emmène l'huile d'onction. அங்க ஒருதன அபிஷேகம் பண்ணு. Tu dois donner l'onction à un enfant. ஒண்ணுமே சொல்லல. Il n'a rien dit d'autre. முதலாவது புள்ள வந்த உடனே அவர் ரெடி ஆயிட்டார். Le premier enfant est venu, il s'est préparé. ரெடியாகி ஊத்தி அபிஷேகம் பண்ணதுக்கு ரெடி. Il était prêt à lui donner l'onction. யோசிச்சு பாருங்க. அப்ப தச்சமயம் அவர் அபிஷேகம் பண்ணி இருந்தா il aurait reçu l'onction, le premier enfant,
இன்றைக்கு நிலவரம் என்ன மாதிரி இருக்கும்? Imaginez quelle serait la situation aujourd'hui. எவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்கும்? Quels auraient été les différents problèmes rencontrés aujourd'hui. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி Donc le prophète Samuel, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். il a écouté la voix de Dieu. இவன் இல்ல, Ce n'est pas lui. ஓ நீ தோற்றத்தை பார்க்கிற, Il regarde bien, வெளி அடையாளத்தை il பார்க்கிற, regarde l'extérieur, il regarde. இவனை தெரியல. Je ne pense pas que c'est lui. இப்படியே ஒவ்வொருத்தரா பார்க்கிறார். Il a fait cela pour tous les autres enfants. ஒரு தரையுமே தண்டே இல்ல. Il ne voyait pas la personne. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு Donc ainsi, அந்த கேட்கிற சத்தம் c'est la voix qu'il entendait. சின்ன புள்ளையா இருக்கிற போதே போதிக்கப்பட்டாச்சு. Il a entendu dès qu'il était enfant. இன்றைக்கு பாலிய பிள்ளைகளுக்கு என்ன படிப்பை நாங்க எடுக்கிறது? Vous la jeunesse, quelles sont les instructions que vous avez aujourd'hui? என்னத்தை படிக்கிறது? Qu'est-ce que vous devez faire pour votre réussite? ஃபியூச்சர்ல என்ன செய்யறது? Qu'allez-vous faire dans votre vie future? நாம நல்ல டிசிஷன் எடுக்கல என்று சொன்னால், Si vous ne faites pas, vous prenez pas une bonne décision dans vos vies, ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. vos vies seront très difficiles ultérieurement. எத்தனையோ வருஷம் வேஸ்ட் ஆயிரும். Peut-être des années seront perdues. திருப்பி வர வயசு போயிடும். Quand ça va revenir, vous serez peut-être déjà âgé. படிக்கவே மேலாது. Vous ne pourrez pas travailler avec concentration. ஆனபடியால C'est pourquoi நாங்க அந்த நல்ல ஆவி, மறுபடியும் அந்த வசனத்தை இருக்க வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீர் அவரை நம்பி இருக்கிறார், வேற யாரும் உதவி செய்ய முடியாது. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சரியான வழியில நடத்த வேணும். c'est ce que dit le roi David, enseigne-moi à faire ta volonté car tu es mon Dieu et que ton bon esprit me conduise sur la voie droite. இது நாங்கள் அவர் தேவனோடு நாங்கள் அடிக்கடி இந்த இப்படியான வார்த்தைகளை வச்சு பேச வேணும். Il est important que nous aussi dans nos vies nous parlions à Dieu avec des paroles de la sorte. அவர் ஒவ்வொன்றா நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். C'est ainsi qu'il va rectifier des mauvaises choses dans nos vies. நம்ம சிக்குக்குள்ள போய் நாங்க கண்ணிக்குள்ள மாட்டுப்பட்டாலும், Même si nous sommes dans des problèmes, dans des troubles, எங்களை விடுதலை ஆக்குவார். c'est celui qui nous libère et qui nous délivre. தப்பி செல்ல வழிகளை உண்டாக்குவார். C'est celui qui ouvrira les chemins pour nous délivrer. ஆமென். Amen. அதுபடியே நாங்க பரிசுத்த ஆவியில நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேணும். Ainsi nous devons être croyants et avoir la foi au Saint-Esprit. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். மீகாவுடைய புத்தகம் 4:5. Michée 4:5. சீக்கிரமா வாசிங்க. சகல ஜனங்களுக்கும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். யோசிச்சு பாருங்க. யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Josué dit, moi et ma famille, nous irons dans la voie de Dieu. சகல ஜனங்களும் ஏதோ ஒன்றுக்கு அவர்கள் அடிபணிவார்கள். Le peuple, peut-être qu'ils vont se préoccuper d'autre chose. ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்குள்ள இருக்கும். Il y a peut-être autre chose en eux-mêmes. ஒருவேளை பிசினஸ் இருக்கலாம், Peut-être வியாபாரம் இருக்கலாம், peut-être ça peut être le business ou la vente. சிலருக்கு பிள்ளையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். Peut-être le mari, la femme, les enfants. ஆனா நாங்கள் தேவனுடைய ஜனங்கள். Nous sommes un peuple de Dieu. நாங்கள் தேவன் அவர்தான் எங்களுக்கு அவரை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். Nous devons nous conduire selon sa volonté. வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். தங்கள் காரியங்களை சொல்லிக்கொண்டு நடப்பார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, நாங்கள் நம்முடைய தேவனுடைய நாம, சில ரதங்களை குறிச்சு குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ என்றால் கர்த்தர் அவரை பற்றி கொண்டு பிடிச்சு கொண்டு நடக்கிறது. பற்றி கொண்டுனா கையை பிடிச்சு நடக்கிறது. Ainsi nous devons tenir la main de Dieu et nous avancer.
எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். என்றென்றை ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஆயுசு பூரா முடிவு பரியந்தமும் கர்த்தரை பிடிச்சு கொண்டு நாங்க நடக்க வேணும். Donc il faut que nous tenions à l'Éternel notre Dieu à toujours et à perpétuité. அப்ப இது யாரு செய்யற காரியம்? Qui peut faire cela? இது பரிசுத்த ஆவியானவர் செய்யற C'est காரியம். le Saint-Esprit qui peut faire cela. லூக்காளின சுவிசேஷம் 12:12 இருக்க வாசிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள். Luc 12:12. நீங்கள் பேச வேண்டிய வேளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய? போதிக்கிறவர், போதிக்கிறவர், போதிக்கிறவர். Qui est le Saint-Esprit? C'est celui qui enseigne. அவர் நாங்க நடக்க வேண்டிய வழிகளை நம்ம கற்றுக் கொடுப்பார். அவர் போதிக்கிறவர். ஆனபடியால அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு பாருங்க இருக்கா. Revenons au livre des Actes des Apôtres. மூன்றாம் அதிகாரத்துல Chapitre 3. 3ல இருந்திருக்க வாசிங்க. Partir du verset 3. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆமென். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வந்தபோது, Lorsque le Saint-Esprit vient, பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னம் பேதுருவை பாருங்க, இவ்வளவு சபிச்சார், தூசித்தார், விட்டுட்டு ஓடினார், எல்லாமே செய்தார். avant que le Saint-Esprit soit en Pierre, il était complètement différent. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு பிறகு, Lorsqu'il a reçu le Saint-Esprit, அதே பேதுரு, le même Pierre, இன்றைக்கு எவ்வளவு தைரியமா தன்னிடத்துல இருக்கிற அந்த வல்லமைய அவர் என்ன செய்தார்? பாழா போனத ஒண்ணுமே இல்லாத ஜனங்களை குதித்தெழும்பி துள்ளி நடக்க பண்றார். regardez ce qu'il a fait comme miracle. Il a donné ce qu'il avait en lui et il a guéri une personne qui ne pouvait pas marcher. இப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். அத்தனை பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அத்தனை பேரும் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறினார்கள். C'est ainsi que chaque personne qui reçoit le Saint-Esprit se change en bénédiction pour tout le monde entier. ஆனா அதுக்கு முன்பு இயேசுவையே சபிச்சாங்க. Mais même avant, quand on regarde, Jésus même a été maudit. இயேசுவையே காரி துப்பினாங்க. Ils ont craché sur Jésus. ஆனா பரிசுத்த ஆவி வந்ததுக்கு பிறகு, Mais après que le Saint-Esprit est venu, எல்லா எலும்புகள் எல்லாமே உயிர்வடைய பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார்கள். tous les os, il y a eu énormément de grands miracles. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தொலைக்காட்சியை பார்த்து கண்டிருக்கிறவர்களுக்குள்ளேயும் இருக்கு. C'est le même Saint-Esprit qui est là aujourd'hui en vous, en nous et en vous qui êtes en train de nous regarder en chaîne télévisée. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நாங்க பலன் அடைவோம். Lorsque le Saint-Esprit vient, nous nous fortifions. எங்களுடைய பிரச்சனையில பலன் அடைகிறது இல்ல. Nous ne nous fortifions pas dans nos problèmes. எங்களுடைய பலவீனத்துல அவருடைய பலன் விளங்கும். Dans nos faiblesses, nous pourrons voir sa force. ஒருவேளை நம்முடைய பிரச்சனை பெரிய பலனா இருக்கலாம். Peut-être que nos problèmes peuvent être très forts, très அந்த grands. பிரச்சனை ஒரு மனுஷனை அழிச்சு விடக்கூடியதா இருக்கலாம். Cela peut même détruire une personne. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, Mais lorsque le Saint-Esprit vient, தரித்திரன் தான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவான் என்ற வசனம் சொல்லுது. même celui qui est le plus faible, le plus petit, il pourra dire qu'il est très riche. பலவீனன் தான் பலவான் என்று சொல்லுவான் என்ற Le வேதம் faible dira qu'il est fort. ஆனபடியால பரிசுத்த ஆவியானவர் எங்களை நேர்த்தியான பாதையிலே நடத்தி செல்வார். C'est pourquoi il nous conduira devant une voie droite.